ராஜாவின் வருகை அவரை தள்ளின அவருடைய சத்துருக்களினுடைய முடிவு நாள். எப்படி வந்தோன்னு யாரதான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு? ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுவாருன்னா விசுவாசிகளை தான் கூப்பிடுவாரு. முதல்ல யார்கிட்ட தான் கேட்பாரு அப்படின்னு சொன்னா சபைக்குள்ளதான் கேட்பாரு. சபைக்குள்ளதான் முதலாவது. யார் இடத்துல ஒப்புவிக்கப்பட்டதோ, யாருக்கு அறிவிக்கப்பட்டதோ, யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிடத்தான் முதல் கொஸ்டினே பாத்தீங்கன்னா காணப்படாது. அதுல அறியறீங்க. யாராவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உள்டாவா டிசைட் பண்ணுவோம். என்னன்னா என்னை எப்படி நீ தள்ளின, நான் பாத்தீங்கன்னா இந்த தேசத்துல இல்லாத படிக்க நான் வேறு தேசத்துக்கு போய் அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்கேன், நீ எனக்கு பின்னாடி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி என்ன சொல்ற, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருப்பது எங்களுக்கு பிரியமில்லை அப்படின்ற செய்தி கேட்டோன்னு அங்கிருந்து வருகிறதான ஒரு ஹியூமன் கிங்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சிந்திச்சு பாருங்க. வந்த உடனே என்ன பண்ணுவான்னா, எவன்லாம் எனக்கு விரோதமாக நான் இல்லாதப்ப இந்த பூமியில பேசி கொண்டிருந்தானோ அவனெல்லாம் இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். இவர் அப்படி பண்ண மாட்டாரு. அவனுக்கு அழிவு என்பது நிச்சயம். ஆனால் அது கடைசியில முதல் யாருக்குதான் அப்படின்னு சொன்னா, என்னை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை உள்ளவர்களுக்கு, என்னை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில ஏமாத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு. அப்ப விசுவாசி கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவனுக்கு தான் முதலாவது சம்மன், அவனுக்கு தான் அழைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா என்ன பண்றாரு, மற்றவர்கள், ஏன்னா அவர்களுடைய முடிவு ரொம்ப கிளியர். அவனை அழைக்கிறார். ராஜாவின் வருகை அவரை தள்ளினவர்களுக்கு அழிவு. அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, we will not have this man to reign over us. எங்களை ஆளுகை செய்ய இவருக்கு அதிகாரம் கிடையாது. இவர் யாரு அப்படின்னு தள்ளினார்கள் அல்லவா? ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் அவர் தான் ஆளுகை பண்ணுகிறவர். இப்ப அழிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு என்ன வேணும்? அழிக்க வேண்டும் என்றாலும் அதிகாரம் வேண்டும். அவர்கள் மேல ஆளுகை செய்கிற அதிகாரம் உள்ள ஒருவர் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு மரண தண்டனையை கொடுத்து அழிக்கவும் முடியும். அப்ப இவர்களோ அவருடைய ராஜ்யத்தை தள்ளுகிறார்கள், ராஜாவாயிராதபடிக்கு தள்ளுகிறார்கள், எங்களுடைய தேவன் அல்ல என்று தள்ளுகிறார்கள். ஆனா அல்டிமேட்டா என்ன காரியம் தெரியுமா? நிச்சயமாக விசுவாசிக்கிறவர்களை ஆளுகிறவர் அவர்தான், அவிசுவாசிகளை ஆளுகை செய்து அந்த அதிகாரத்தின்படி அழிக்கிறவரும் அவர்தான். ஆனபடினால ஏற்றுக்கொண்டாலும் அவர்தான் ராஜா, தள்ளினாலும் பாத்தீங்கன்னா அவர்தான் ராஜா. அப்ப என்னதான் பண்ணணும்? எனக்கு இன்னைக்கு அறிவிக்கப்படுகிறது இதுதான் சத்தியம், இவரை அன்றி வேற ஒரு தெய்வம் இல்ல. அதுக்கு முன்பாக கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பாக இவர் தெய்வம் அவர் தேவன் பல டைட்டில் நான் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பு, தேவன் வெளிப்பட்ட பின்பு, இவர்தான் தேவன் என்று அறிந்த பின்பு நான் எதைதான் சொல்ல வேண்டும்? யாருடைய நாமத்தை தான் அதிகமாய் உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தான் அதிகமா உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக ஊமையிலே சொல்லப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பு என்பது இயேசுவானவருடைய ராஜ்யத்தை, அதாவது தலைமையை ஏற்காதவர்கள் அவர்களுக்கான அழிவுக்கு, அவருடைய அழிவுக்கு யார் காரணம்? ஊமையில என்ன படிச்சுங்க? அவளுடைய அழிவுக்கு காரணம் யார்? இயேசுவா? அவர்களை ஏமாற்றின பிசாசா? அவர்கள் செய்தியை புரிந்து கொள்ளாத காரணமா? என்ன நினைக்கிறீங்க? அவர்களுடைய அழிவுக்கு காரணம் அவர்களுடைய செயல், அவர்களுடைய அந்த முடிவு. என்ன முடிவு எடுத்தாங்க? மிக தெளிவாய் ஒரு முடிவு எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ராஜா கிடையாது, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ராஜா கிடையாது, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவன் கிடையாது அப்படின்றத ஒரு தெளிவான முடிவை எடுத்து அந்த முடிவை என்ன பண்றாங்க? அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்டதானவர்களுடைய முடிவிற்கு காரணம் அவர்களுடைய அந்த நம்பிக்கையும் அவர்களுடைய அந்த முடிவும் அவர்களுடைய அந்த அறிக்கையும் தான் காரணமாக காணப்படுது.